அவன் என்னை குடையால் அடித்து கொண்டே இருக்கிறான். இதன் ஆசிரியர் பெர்னாண்டோ சொரான்டினோ. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் எம்.எஸ். ஒரு மனிதன் குடையால் என் தலையில் அடித்து கொண்டே இருக்கிறான். அவன் அடிக்கத் தொடங்கி இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆகின்றன. முதலில் அது எனக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. இப்பொழுது பழகிவிட்டது. அவன் பெயர் எனக்கு தெரியாது. சாதாரண உடை, சாதாரண ஆள். காதோரங்களில் நரைக்கத் தொடங்கியிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல முடியாத முகம். 5 வருஷங்களுக்கு முன்பு புழுக்கமான ஒரு காலை நேரத்தில் அவனை சந்தித்தேன். பலேர்மோ பார்க்கில் ஒரு மரநிழலில் பெஞ்சில் உட்கார்ந்தபடி அமைதியாக பத்திரிகை படித்து கொண்டிருந்தவன் திடீரென என் தலையில் யாரோ தொடுவதை உணர்ந்தேன். இதோ நான் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் பொழுது தன்னிச்சையாக எவ்வித உணர்ச்சியுமின்றி என் தலையில் குடையால் அடித்து கொண்டிருக்கிறேனே, இந்த மனிதன்தான். அந்த முதல் தடவை ஆத்திரத்துடன் திரும்பி பார்த்தேன். பொதுவாக பத்திரிகை படிக்கும்போது யாராவது என்னை தொந்தரவு செய்தால் எனக்கு கெட்ட கோபம் வரும். அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக என் தலையில் தன்னுடைய குடையால் அடித்து கொண்டே இருந்தான். உனக்கு பைத்தியமா என்று கேட்டேன். நான் கேட்டது அவன் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. ஒரு போலீஸ்காரனை அழைக்கப் போகிறேன் என்று பயமுறுத்தி பார்த்தேன். சிறிதும் அலட்டி கொள்ளாமல் அவன் தனது வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். சற்று நேரம் பொறுத்துவிட்டு அவன் நிறுத்துவான் என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லாதால நான் எழுந்து அவன் முகத்தில் ஒரு குத்து விட்டேன். அவன் அப்படி ஒன்றும் பலசாலி அல்ல. எனக்குள் கோபம் அளவுக்கு மீறி இருந்த போதிலும் என் குத்து அவ்வளவு பலமாக இருக்கவில்லை. ஒருவித முனங்களுடன் அவன் தரையில் விழுந்தான். உடனே மிக்க சிரமத்துடன் எழுந்து திரும்பவும் என் தலையில் குடையால் அடிக்கத் தொடங்கினான். அவன் மூக்கில் ரத்தம் ஒழுகியது. ஏனோ தெரியவில்லை, அந்த கணத்தில் அவன் மீது இரக்கம் ஏற்பட்டது. அந்த மாதிரி குத்தியதற்காக மனசாட்சி என்னை வருத்தியது. ஏனென்றால் அவன் என்னை பலமாக அடிக்கவில்லை, வலி இல்லாமல் மெதுவாகத்தான் அடிக்கிறான். அந்த மாதிரி அடிப்பதும் கூட எரிச்சல் ஊட்டக்கூடியது தானே. நெற்றியில் ஒரு ஈ வந்து அமர்ந்தால் நமக்கு வலிக்காது, ஆனால் எரிச்சல் ஏற்படும் அல்லவா? அவனுடைய குடை ஒரு பெரிய ஈ மாதிரி திரும்ப திரும்ப என் தலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரு வௌவால் அளவுக்கு பெரிய ஈ. எப்படி இருந்தாலும் அந்த வௌவாலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பைத்தியத்திடம் மாட்டிக்கொண்டு விட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டதால் அங்கிருந்து போய்விட முயன்றேன். ஆனாலும் அமைதியாக அவன் அடிப்பதை நிறுத்தாமலே என்னை தொடர்ந்தான். நான் ஓடத் தொடங்கினேன். நான் ஓட்டத்தில் நிபுணன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிவிட வேண்டும். அவனும் என்னை பின்தொடர்ந்தான். 1-2 தடவை குடையால் அடிக்க முயன்றும் வெற்றி பெறவில்லை. ஓடும்போது அவன் மூச்சு திணறுவதையும் இறைப்பதையும் பார்த்தபோது இப்படியே ஓடிவிட்டால் அவன் அங்கேயே விழுந்து உயிரை விட்டு விடுவான் என்று தோன்றியது. எனவே என் வேகத்தை சற்று தளர்த்தி நடக்க ஆரம்பித்தேன். அவன் முகத்தை பார்த்தேன். அதில் நன்றியோ கோபமோ எந்த உணர்ச்சியும் இல்லை. தொடர்ந்து என் தலையில் குடையால் அடித்தபடியே இருந்தான். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், சார், இந்த ஆள் என்னை குடையால் தலையில் அடித்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் என்ன? ஆனால் அது முன்னுதாரணமற்ற ஒரு சம்பவமாக இருக்கும். அவர் என்னையே சந்தேகிக்க தொடங்கி விடுவார். என் அடையாள அட்டையை காட்டச் சொல்லி தர்ம சங்கடமான கேள்விகளை கேட்கலாம். ஒருவேளை என்னையே கைது செய்யவும் கூடும். வீட்டுக்கு போவதே நல்லது என்று தோன்றியது. 67ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறினேன். அடிப்பதை ஒரு முறை கூட நிறுத்தாமலே அவனும் என் பின்னாலேயே பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். முதல் இருக்கையில் அமர்ந்தேன். அவன் எனக்கு பின்னால் நின்று கொண்டான். இடது கையால் உயரே தொங்கியவாறு வாரை பிடித்தபடி வலது கையால் மறக்காமல் என் தலையில் அடித்து கொண்டே இருந்தான். பயணிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கேலி கலந்த சிரிப்பை பரிமாறிக்கொண்டனர்.
டிரைவர் தனக்கு முன்னால் உள்ள கண்ணாடி வழியாக எங்களை கவனித்தார். சிறிதாக சிரிப்பு பெரிதாக பஸ் முழுவதும் ஆக்கிரமித்தது. அவமானத்தால் நான் கொதித்தபடி இருந்தேன். எதை பற்றியும் சிறிதும் கவலைப்படாமல் அவன் தொடர்ந்து என்னை குடையால் அடித்து கொண்டே இருந்தான். யூன்டே பஸ்பிகோ ஸ்டாப்பில் நாங்கள் இறங்கி சாந்தேபே அவென்யூ வழி நடந்தோம். அனைவரும் மடத்தனமாக எங்களையே பார்த்தனர். என்ன எழவை ஐயா பார்க்கிறீர்கள்? ஒரு ஆளை குடையால் தலையில் அடிப்பதை நீங்கள் இதுவரை பார்த்ததே இல்லையா என்று கத்த வேண்டும் போலிருந்தது. அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் என்றும் நினைத்து கொண்டேன். 4-5 சிறுவர்கள் மட்டும் கூச்சலிட்டபடியே எங்களை தொடர்ந்தனர். எனக்கு ஒரு ஐடியா தோன்றியது. வீடு வந்ததும் விரைவாக உள்ளே நுழைந்து அவன் முகத்துக்கெதிரே கதவை சாத்த முயன்றேன். முடியவில்லை. அதை எதிர்பார்த்தவன் போல் கதவின் கைப்பிடியை பலமாக பிடித்து கொண்டு சிறிது போராட்டத்துக்கு பிறகு அவனும் என்னுடன் உள்ளே நுழைந்து விட்டான். அன்று முதல் அவன் என்னை தொடர்ந்து குடையால் அடித்து கொண்டே இருக்கிறான். நான் அறிந்தவரை அவன் தூங்கியதாகவோ சாப்பிட்டதாகவோ தெரியவில்லை. அவன் செய்வதெல்லாம் என் தலையில் அடித்து கொண்டிருப்பது மட்டும்தான். மிக அந்தரங்கமான சமயங்கள் உட்பட எனது எல்லா செயல்களிலும் அவன் என்னையே தொடர்கிறான். ஆரம்பத்தில் அவன் அடிப்பது எனது தூக்கத்தை பாதித்தது. ஆனால் இப்பொழுது அது இல்லாமல் என்னால் உறங்க முடியாது என்றாகிவிட்டது. இருப்பினும் எங்கள் உறவு எப்பொழுதும் நன்றாக இருந்தது என்று சொல்ல முடியாது. எண்ணற்ற தடவைகளில் பல்வேறு துணிகளில் நான் அவனிடம் விளக்கம் கேட்டிருக்கிறேன். அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. அவனது அமைதியான வழியில் எப்பொழுதும் போல என் தலையில் குடையால் அடித்து கொண்டே இருக்கிறான். அநேக சந்தர்ப்பங்களில் அவனை தாக்கியிருக்கிறேன், மிதித்திருக்கிறேன். பாவம், என் குடையாலும் அடித்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் அவன் அமைதியாக வழக்கமாக நடக்கிற பாவனையில் எடுத்துக்கொண்டிருக்கிறான். மிகவும் பீதி அளிக்கக்கூடிய விஷயம், அவன் பிடிவாதமாக இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதுதான். என்னிடம் எவ்வித வெறுப்பையும் காட்டாமல் ஏதோ மர்மமான புனிதமான ஒரு காரியத்தை நம்பிக்கையுடன் செய்து கொண்டிருப்பது போல இருந்தது. உடல் தேவை என்றும் அவனுக்கு இல்லை என்று தோன்றியனாலும் பல சமயங்களில் நான் அவனை தாக்கும் பொழுது அவன் வலியை உணர்கிறான் என்பது எனக்கு தெரியும். அவன் பலவீனமானவன் என்பதும் தெரியும். அவனும் மனிதன்தான் என்பதும் தெரியும். ஒரு துப்பாக்கி கொண்டு அவனிடம் இருந்து எனக்கு விடுதலை அளித்து விடும் என்பதும் தெரியும். நான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், நாங்கள் இறந்த பின்னர் கூட அவன் என்னை அடித்து கொண்டிருப்பானோ என்பதுதான். துப்பாக்கியை குறிவைக்க வேண்டியது அவனுக்காக அல்லது எனக்கா என்பதும் தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த ஆராய்ச்சியில் பயனொன்றும் இல்லை. என்னையோ அவனையோ கொல்வதற்கு என்னிடம் திராணி இல்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரிகிறது. இது தவிர அந்த அடிகள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதும் அண்மையில் புரிந்தது. இப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பயங்கர கவலையும் தோன்றுகிறது. எனக்கு மிகவும் தேவைப்படும் இந்த சமயத்தில் அவன் என்னை விட்டுவிட்டு போய்விட்டால், அவனது மென்மையான குடையடிகள் இல்லாமல் என்னால் அமைதியாக தூங்க முடியாதே என்பதுதான் எனது கவலை. முற்றம்.